ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தண்ணி பழத்தை வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். எக்ஸ்பெரிமெண்ட் கூட இல்லை, ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ரப்பர் பாயிண்ட் இருக்குல்ல, ரப்பர் பாயிண்டை இந்த தண்ணி பழத்துல போட்டு எவ்வளோ ரப்பர் பாயிண்ட் போட்டா இந்த தண்ணி பழம் வந்து உடையுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணி பழத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து ரப்பர் பாயிண்ட் எடுத்து அதை போட ஆரம்பிச்சிருவோம். ஒன்னா ஃபர்ஸ்ட் ரப்பர் பாயிண்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல கீழே கொட்டி வச்சுக்கிடும் ரப்பர் பாயிண்டை. 2 seconds later. A few minutes later. இது வரைக்கும் 50 ரப்பர் பாயிண்ட் போட்டிருக்கோம். அது இன்னும் உடையாம தான் இருக்கு. லைட்டா பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சென்டர் போர்ஷன் மட்டும், இந்த இடம் மட்டும் லைட்டா பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 60 ரப்பர் வரைக்கும் இதுவரை போட்டிருக்கோம். அடுத்து போடுவோம். இது வரைக்கும் 100 ரப்பர் பாயிண்ட் போட்டிருக்கோம். இன்னும் உடையில இல்லை, ஆனா பெண்ட் மட்டும் ஆயிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த பெண்ட் தெரியுதா? இதுக்கு இருக்கிற பெண்ட் வந்து கொஞ்சம் லைட்டா தெரியும். இப்பதான் பெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து போடுவோம். ஃபைனலா 150 ரப்பர் பாயிண்ட் போட்டிருக்கோம். ஓரளவு பெண்ட் ஆயிட்டு, இன்னும் உடையல. ஆனா 2 ரப்பர் பாயிண்டா போட ஆரம்பிச்சு. இப்ப 3 எடுத்துட்டேன். 2 ரப்பர் பாயிண்டா போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. One week later. 220 ரப்பர் பாயிண்ட்க்கு மேல போட்டிருக்கோம். இப்பதான் ஓரளவு பெண்டே ஆயிருக்கு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். இன்னும் இவ்வளவு ரப்பர் பாயிண்ட் இருக்கு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ரப்பர் பாயிண்ட் எவ்வளவு போட முடியுமோ போட்டு பார்ப்போம். எவ்வளவு ரப்பர் பாயிண்ட் இதாகுது. யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அதை கீழே எடுத்து வை. ரப்பர் பாயிண்ட் வேஸ்டா போகுது. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. என்னது கை விரல துருடி. ஒரு விரல் நீ துருடி. நீ விரல் துருடியா? வாய்ப்பே இல்லை. Many months later. இப்பதான் ரப்பர் பாயிண்ட் போட்ட இடம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு லைட்டா. இந்த இருக்கா, இப்பதான் அந்த முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு ரப்பர் பாயிண்ட். இங்கிட்டு இருந்து வெடிக்கு
நீ பாருங்க எந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சு. நாங்க நம்ம ரப்பர் பேண்ட் இங்க போட்டிருக்கோம், ஆனா அது வெடிக்கிறது எங்க வெடிச்சிருக்குன்னு பாருங்க. தலைவர் அமைக்கே தான் வெடிக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி வெயிட்டா இருக்கும். ஒண்ணு போதும், நின்னு பேசும். ஒரு 10 குழி கொடுங்க. ஓஹங்கி ஒரு ஆளா கையெடு. மாப்ள கையெடு. இங்க வாயப்பழக்கு. வெடிக்கும் இது வெடிக்கும். அங்க ஃபோர்ஸ் இருக்கும்ல. இரு பிடி. அடுத்து 2. நீ 2 எடுக்கலையா? நீ 2 4 போடுங்களே மொத்தத்துல. அதான் 4 நாளா அப்பத மாதிரி 4 போடும். தண்ணி வருது கையில. நீ எத்தனை? நீ 3 எடுத்துருக்க. நான் 1 எடுக்க. வேறம் கை உள்ள கொண்டு போக முடியல. விளக்கா விரியுதுடா விரியுது. தண்ணி பழத்துல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு. பழத்துல இருந்து இங்கதான் கிளியுது. போகா வெடிக்கும் பொறுமை. வெடிக்கலன்னா போய் தண்ணி பழத்துக்கார போய் வெட்டிட வேண்டியதான். என்னையா பழம் கொடுத்தீரு? காய் கூட கொஞ்சம் தான் எங்கே கிளியுது. இருக்கட்டும், அது கிளிய தான் செய்யும். ஒரு ப்ரெஷருக்கு மேல வெடிக்கும். தண்ணியா கக்குதே. இங்க காட்டு, அப்படி காட்டு. தண்ணி பழம் வந்து இது வரைக்கும் தண்ணியா சிந்திக்கிட்டு இருக்கு. அதையும் நக்குறாம பாரு. நக்கு நக்கி பார்க்காம பாரு. டேஸ்டா தான் இருக்கு. தண்ணி பழத்தோட டேஸ்ட் தெரியுது. அப்படியா? தண்ணி பழத்தை விட்டுனா பின்ன தண்ணி பழத்தோட டேஸ்ட் தான் தெரியும். எல்லாரும் மைண்ட் வாய்ஸும் இருக்கும் உங்களுக்கு. என்னமோ சொல்றீங்க கேட்கும். எத்தனையா போடுத? நான் 2 4 2 போட்டுருமா? 4 நாளா தான் போட்டு மாப்பிள்ள இங்கிட்டாம் போட்டு வெடிக்க வச்சிருமா மாப்பிள்ள? வேண்டாம் இப்படி போடு, வெடிக்கும் அது ஒரு கட்டத்துல. என்னைக்கு தாண்டா வெடிக்க? என்னதான் நடக்குன்னு பாப்போமே. எப்படி போடுவோம் மாப்பிள்ள? ரப்பர் பேண்ட் நிறைய இருக்கு. போதும் மாப்பிள்ள. இழுக்கு தம்பு இல்லை மாப்பிள்ள. இழுகும் இல்லை. கைப்புற தண்ணி ஆயிட்டா வழுகுது. நேரம் டம்முன்னு விட்டுற வேண்டியா. சரிதான். ரப்பரே வெடிக்கியா? கடைசியில தண்ணி பழ வெடிக்க மாட்டேங்கி, ரப்பர் பேண்ட் தான் வந்துகிட்டு இருக்கு. விடா முயற்சி விஸ்வரூப பழக்கத்துக்குமோ ஏற்கு மார்க்க கிடைக்கிற பண்ணிட்டு ஓட முடியும். கூட ஏறி கிடக்கு. ஏறி எங்க இருந்தோ வெடிக்கிட்டு முதல்ல அது. இந்த பிடி. ரப்பரப்புறம் காலி பண்ணிடுவோமோ தெரியல. 1 கிலோ ரப்பர் 200 கிராம் ரப்பர். அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் அது வேற பிளான் இருக்கு. சைஸ் வீடியோ மெயின். இங்க மாப்பிள்ள இங்க கொஞ்சம் பாருங்க மாப்பிள்ள. பழம் சரியில்லை மாப்பிள்ள. சரி எடுப்பு. அது வேண்டாம். 2000 years later. என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். கொஞ்சமாக தான் ப்ரெஷர் கூடுது அந்த பக்கம். வாயிலிருந்து இங்கே வேற அடிக்கிட்டு எங்க கீருது? இரு எங்கட பிடி நம்ம போட்ட ரப்பர் பேண்ட் இதான். இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு பண்டல் பந்து மாதிரி இருக்கு. ஒரு வழியாக நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு ஒவ்வொரு ரப்பர் பேண்டாக ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இருந்தோம் தண்ணி பழத்தில். அப்புறம் பொறுமை இல்லாமல் 2 ரப்பர் பேண்ட் போட ஆரம்பித்தோம். 2க்கு அப்புறம் 3 போட ஆரம்பித்தோம். இடையில 4, 5, 6 வரலாம் போட்டோம். 6 வரை போட்டு சின்ன சின்ன வெடிப்புலாம் விழுந்துருந்துச்சு. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு எதிர்பார்க்காத நேரத்தில் வெடிச்சிருச்சு. அந்த ரப்பர் பேண்டோட ப்ரெஷரில் வந்து தண்ணிப்புல வெடிச்சிட்டு. ஏன்னா என்ன சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இல்லாமல் அது கொலன்னு போயிட்டு. ஏன்னா நம்ம அதை பிடிச்சே வச்சுருந்தோமா, பிடிச்சி அப்படியே உருட்டி பண்ணதுனால அது வந்து கொசன்னு போயிட்டு. சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சரியில்லை. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சக்ஸஸான ரிசல்ட்டை கொடுத்துட்டு நமக்கு
இனிமே இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட்ல வந்து வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க.